RX 100 RX 135 வச்சிருக்கீங்க. RX கிங் கன்வர்ஷன் பண்ணோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அவ்வளோலாம் தேவை கிடையாது. 85,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு RX கிங்கா கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குறாரு. RX 100 பின் டு பின் RX கிங் மாதிரி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தால் போதும், இந்த மாதிரி உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி RX 100 கிங்கா மாற்றி அதில் அலைஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா RX 100 பட் பெர்ஃபார்மன்ஸ் பில்ட் வந்து இன்ஜின் பண்ணியிருக்காங்க. டாப் ஸ்பீடு 140 ப்ளஸ் பண்ணோம். இந்த 3 பைக்கை பற்றி தான் நம்ம பிரதர் கிட்ட பார்க்க போகிறோம். ஏஆர் கஸ்டமர் சென்னை அம்பத்தூரில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வண்டியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அப்படியே 3 வண்டியை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒன் இயர் கிட்ட ஆக போகுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிங் இன்ஜின் செட்டப். லைக் நார்மல் 100 வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9 BHP வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே 18.1 BHP. எதுவுமே பண்ணால் வெறும் ஸ்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா 140 கிளாக் ஆகும் வண்டி. 0 to 100 வித்தின் 9 செகண்ட்ஸில் பண்ணோம் இந்த வண்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் RX கிங். இதில் பெயிண்டிங் பற்றி சொல்லுங்க ப்ரோ. பெயிண்டிங் பண்ணி சொல்லலாமா? சரி, ஓகே ப்ரோ. இதில் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாம் ரிவர்ஸ் பண்ணி பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்கு. மெயினாக என்னன்னா பிரதரே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணிடுங்க. ப்ரோ, அந்த ரிவர்ஸ் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் டேங்க்கு, சைட் ஷீல்டு, ஃப்ரண்ட் மட்கார்ட், பேக் மட்கார்ட், அப்புறம் இன்ஜின் ஸ்கூப். இதுக்கு பெயிண்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 to 18K ஆகும் ப்ரோ, ரிவர்ஸ் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறதுக்கு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கிட்ட ஆயிரும் உங்களுக்கு. 1 மந்த்தில் கொடுத்துருலாம். 1 மந்த்தில் கொடுத்துருலாம். இதில் வந்து டேம்பர் போட்டிங்க அடிஷ்னலாக. ஆமாம், இதில் அடிஷ்னலாக வந்து டேம்பர் போட்டிருக்கோம். லைக் 140 ப்ளஸ் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக் ஆகும், வாபிள் ஆகும் இருக்குன்னு சொல்லிட்டு டேம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா டைப் இன்ஜின் கேஸு. சொல்லுங்க. 100 இப்போ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை மந்த் ஆகும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? லைக் பட்ஜெட்டுங்கிற பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65,000 வரும் ப்ரோ. ஏன்னா லைக் நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிக் கேஸ் மட்டும் தான் நம்ம இந்தியாவோட 100. ரெஸ்ட் ஆல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி கொடுத்தது தான். ஏன்னா லைக் ஹெட்டு, பிளாக்ஸு, கியர் பாக்ஸு, கிளச்சு, பிரைமரி எல்லாமே மாற்றிடுவோம். கார்பரேட்டர் முதல் கூட மாற்றிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். லைக் 140 ஈஸியாக பண்ண வைக்கலாம் அந்த வண்டியில். மைலேஜுமே உங்களுக்கு நல்லா வரும். சூப்பர் பைக் மாதிரி. ஏன்னா 0 to 100 லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் பண்ணுன்றாரு, 9 செகண்ட்ஸில் பண்ணுன்றாரு. நிறைய சூப்பர் பைக்கு அது மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்படுது. இந்த வண்டி போயிடும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக பண்ணியிருக்கோம், மதுரையிலேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செமி ரிஸ்டோர்ட், நாட் ஃபுல்லி ரிஸ்டோர்ட். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 100 கிங்காக கன்வெர்ட் பண்ணதுக்கு 85,000லேருந்து 1 lakh ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து வெஹிக்கிள் சேஸ் எப்படி இருக்குது, ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும். இது இந்த வண்டி பண்ணது பார்த்தீங்கன்னா 85,000 ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு, சைட் ஷீல்டு, சேம்பரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் 4 ஸ்பீட் வண்டி தான், 5 ஸ்பீட் கேஸ் போட்டிருக்கோம். அண்ட் 6 ஸ்பீடோட மில்லியோட ஸ்பீடோமீட்டர்ஸ். அப்புறமா உங்களுக்கு ஹெட் லைட்டு, டெயில் லைட்டு, ஃப்ரண்ட் மட்கார்ட், பேக் மட்கார்ட் எல்லாமே ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணதுக்கு. ரிம்ல மாற்றிருக்கீங்களா? ரிம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரிம்ஸ், கோல்ட் ஸ்போக்ஸ் போட்டிருக்கோம் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரிம்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பவுடர் கோட் கிடையாது, ஒரிஜினல் அலுமினியம் ரிம்ஸ். அது அதெல்லாம் பண்ணால் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். இது வந்து லைக் கஸ்டமர் அடிஷனலாக போடுது. நம்ம வெறும் கன்வர்ஷன் பண்ணது சொல்கிறேன். லைக் டேங்க் சைட்ஸில் எல்லாம் உட்கார வச்சு எல்லாமே இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 80,000 கிட்ட வந்துடுது. எல்லா ஸ்பேர்ஸ் பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடட் 85,000 வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷனலாக இம்போர்ட்டட் ஸ்பேர்ஸ் வேணும்னாலுமே பிரதர் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்கள் பைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாரு. இது மதுரை கஸ்டமர். நீங்கள் அம்பத்தூரில் இருக்கீங்க, மதுரையில் நம்ம சென்ட் பண்ணியிருக்காங்க. பிரதர் பார்த்தீங்கன்னா ஏஆர் கஸ்டமர்னு வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராம் பேஜ். எனக்கு ஒரு 50 வீடியோவா 50 போஸ்ட் கூட போடலாம்னு நினைக்கிறேன். அதிலே 10,000 ஃபாலோவர் கிட்ட பயங்கரமாக போயிட்டு இருக்காப்புல. அந்த 50லையுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வண்டி தான் இல்லை, அதே 2-3 இது இருக்கும். ஸோ நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது சொல்லிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வண்டி 100 கிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது பின் டு பின் ரெஸ்டோர்ட். இந்த வண்டி பண்ணோம் அப்படின்னா 1,50,000 வந்து 1,60,000 ஆகும். இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் போட்டு கொடுத்து கிளியராக பண்ணிடுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவர்ஸ் பெயிண்டிங். இது எதுவுமே ஸ்டாக், அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காக ரெடி பண்ணி, இது கோப்ரான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி எடிஷன். ஸோ அதுக்காக இது பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் நம்ம தான் வந்து கிங்கில் அலாய் வீல் போட்டு பண்ணியிருக்கிறது. வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ நல்லா மேட்ச் ஆகிருக்கு, ரிலையபிளாக இருக்கும் ப்ரோ. அதாவது லைக் நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளாக போடாமல் லைக் நார்மலான லைக் சஸ்பென்ஷன் எதுக்கு லுக் வைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிலையபிளாக எது இருக்குமோ அதுதான் நம்ம போடுது. அதனால தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம பண்ண முடியுது. ஓகே ப்ரோ. ஸோ மெயினாக பிரதர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் அவுட் ஆகும், எது நல்லா இருக்கும், எது லைஃப் லாங் வருமோ அதுதான். அதுக்கேற்ற மாதிரி வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறாரு ப்ரோ. நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படி சொல்லுங்கள். நம்ம சென்னை அம்பத்தூரில் இருக்கோம் ப்ரோ. நம்ம காண்டாக்ட் நம்பர் நம்ம இங்கே டிஎம்மில் கொடுத்துருங்க, எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக பேஷனுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் ரொம்ப இல்லை ப்ராஃபிட்டை பேஸ்டாலாம் நம்ம பண்ணல. ஸோ கேட்குறவங்களுக்கு ஒரு இந்த வண்டி கன்வர்ஷன் பண்ணதுக்கு ஒரு 3 to 4 months ஆகும். ஃபுல்லாக பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணதுக்கு. அந்த வண்டி கன்வெர்ட் பண்ணதுக்கு 2 months ஆயிடுச்சு.
நீங்க வெறும் அவுட்லுக்கு ஸோ இது மட்டும் பண்ணோம்னா 2 months 2 months பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி RX ஸ்டிங்கா மாத்தணும் அப்படின்னா 3 to 4 வந்துரும். 3 to 4 months 1.6 lakhs 1.5 to 6. ஓகே. ஸோ ஸ்டாக்கா வேணாலும் இது ஸ்டாக்கா இல்ல இன்ஜின் மட்டும் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆமா பண்ணிருக்கீங்க. அது ஸ்டாக்ல இன்ஜின் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ். வீடியோ பாக்குறவங்க எல்லாமே பயங்கரமா இருக்கு, இது எனக்கு வண்டி கொடுங்கன்னுவாங்க. சேலுக்கு நம்ம கிட்ட இருக்கா? சேலுக்கு நம்ம பண்ணலாம், பட் ஆனால் இப்போதைக்கு லைக் சேல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரோ இது இது ஒன்றும் பேச வரல, இது ஸ்டெஃப்னு என்ன எது விட்டீங்க அது ப்ரோ? இப்போ இங்க இருக்க வண்டி எல்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கே வந்து வாங்கணும்னு தோணுது. ஏன்னா எடுத்து 3-4 மாசம் கழிச்சு பில் பண்ணோம். நீங்க பக்காவா வச்சிருக்கீங்க, இப்போ உங்க வண்டி வச்சிருக்கீங்க, இது எவ்வளோனா கொடுப்பீங்க? சேலுக்கு இருக்கு அந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. கரெக்ட். எனக்கு 3 lakhs இருக்கு பட்ஜெட் வந்து ஆஃபர் வந்துச்சு. பிகாஸ் 3 lakhsங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் தான், பட் ஆனால் அவங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மி. நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்பேர்ஸாக அலைஞ்சி தெரிஞ்சு ஒன்று உட்கார வச்சு அதுவும் ஃபிட்டிங்கெல்லாம் எங்கேயுமே இடிக்காதபடி உட்கார வைக்கணும். எல்லாமே பார்த்து ஒரு அவுட்புட் கொண்டு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 months ஆகுது. ஆமாம், லைக் ஆஸ் ஆஃப் நோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த வண்டி சேல் கிடையாது. இன் கேஸ் வருது அப்படின்னா நம்ம உங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. இப்போதைக்கு எதுவும் சேல் கிடையாது, எல்லாமே கஸ்டமர் வெஹிக்கிள் அண்ட் சேல் கிடையாது. சேலுக்காக கால் பண்ணாதீங்க. உங்களோட RX சென்னையில் இந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணோம் அப்படின்னா அம்பத்தூரில் பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏஆர் கஸ்டம். ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணாமல் எனக்கு நீங்கள் பெயிண்டிங் நீங்களே பண்ணுறீங்களா? பெயிண்டிங் அது மட்டும் பெயிண்டிங்னாலும் கான்டாக்ட் பண்ணலாமா? பெயிண்டிங்னாலும் பண்ணலாம். பெயிண்டிங்னாலும் பண்ணலாம். 1 monthல பண்ணி கொடுத்து 1 monthல பண்ணி கொடுத்துலாம். என்ன மாதிரி டிசைன் கேட்டால் ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேட்குற ஸ்பேர்ஸ் பொறுத்து ப்ரோ. இப்போ இன்ஜின் ஸ்பேர்ஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னா லைக் கையில் இருந்தால் உடனே கொடுத்துடலாம், அப்படி இல்லை எனக்கு ஒரு 5 to 10 days அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். லைக் சேம்பர்ஸ் எது வேணா பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு ஸ்பேர்ஸ் நீட் இருந்தாலும் சரி, பெயிண்டிங் நீட் இருந்தாலும் சரி, பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ராக்கி தேட்டர் பக்கத்தில் இருக்கோம், ராக்கி தேட்டர் பேக் சைட். ஸோ பிரதர் நீங்கள் நேர்லேயே மீட் பண்ணி கூட உங்களோட வண்டி நேர்லேயே எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து பேசிக்கலாம். டீடைல்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி RX வீடியோ நான் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.